ஆவியானவர் என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எழுதி இருக்கிறபடி. ஆங்கிலத்தில் இன் இங்கிலீஷ் இட் ஆஸ் இட் இஸ் ரிட்டன். எழுதி இருக்கிறபடின்னு சொன்னார். வாட்சிங் ஃப்ரம் ஹைதராபாத், தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு காலையில் ஃபஸ்ட்டு ஆவியானவர் என்று சொன்ன வார்த்தையே ஆஸ் இட் இஸ் ரிட்டன். எனக்கு அது ஒன்றுமே புரியல. அண்ட் தென் லேட்டர் இட் வாஸ் வெரி ப்ரொஃபெட்டிக் ஓவர் மை லைஃப். என் வாழ்க்கையில், என் ஊழியத்தில் ஒரு ரொம்ப ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டேன். நேற்று நான் யோவான் எழுதின சுவிசேஷம் வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்துவுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் பொழுதெல்லாம், பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசியிருக்குதோ அதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது எழுதி இருக்கிறபடி, எழுதி இருக்கிறபடி, எழுதி இருக்கிறபடி, ஆஸ் இட் இஸ் ரிட்டன், ஆஸ் இட் இஸ் ரிட்டன்னே சொல்லும். அப்போ ஆவியானவர் அந்த எழுத்தாளர்கள்ட்ட சொல்லியிருக்கிறாரு, சி த ப்ராமிஸ் இஸ் பீங் ஃபுல்ஃபில்ட், எழுதி இருக்கிறபடி இது நடந்துருச்சு. அப்போ ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நாட் தட் வாட் இஸ் ஸ்போக்கன் அகெயின்ஸ்ட் யூ, not that what you feel about you, not that what people blame you with. ஜனங்கள் உங்களை என்ன சொல்கிறாங்களோ, இல்லை எது பேசப்படுதோ, இல்லாட்டா வாட் தட் நாட் யூ ஹியர், நீங்கள் எதை கேள்விப்படுறீங்களோ, இல்லை வாட் தட் நாட் யூ ஃபீல், நீங்கள் எதை உணர்றீங்களோ அது கூட கிடையாது. பட் வாட் இஸ் ரிட்டன் வில் பி ஃபுல்ஃபில்ட். ஐ நோ மை காட் இஸ் பவர்ஃபுல். The one who has called us is faithful and he is powerful too. எழுதியிருக்கிறத நிறைவேற்றுவேன். ஸோ உங்களை குறித்து என்ன பேசப்படுது, நீங்கள் எதை உணர்றீங்க, இட்ஸ் ஆல் ஃபேக். ஆனால் எழுதியிருக்கிறது உண்மை. அவருடைய வாக்கு தத்தங்கள் உங்களை குறித்து என்ன எழுதியிருக்கோ அது நிச்சயமாய் உங்களை தொடும், உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். ஸோ கேன் ஐ கோ இன் டு த ரெவலேஷன் நவ்? அந்த வெளிப்பாட்டுக்குள்ளே நான் போக விரும்புகிறேன். ஸோ இது ஜஸ்ட் ஒரு 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 என்ன சொல்ல, ஒரு ஃபோர் டேஸ்ட் ஆஃப் வாட் இஸ் கோன் டு கம் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கு ஒரு முன் சுவையான ஒரு காரியம் மட்டும்தான் இந்த ரெவலேஷன், இந்த வெளிப்பாடு. ரெஸ்டரேஷன், தமிழில் அதுக்கு மறுசீரமைப்பு. இப்போ நம்ம வழக்கமாக ரெஸ்டரேஷனை என்ன சொல்லுவோம், இழந்தது திரும்பி வர்றது உண்மையை. அப்புறம் எது உங்களை விட்டு எடுக்கப்படுதோ அது திரும்ப உங்கள் இடத்துல கொடுக்கப்படுது தான் ரெஸ்டரேஷன், அப்படி தான் நம்ம சொல்கிறோம், ரைட்? இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிற இந்த வெளிப்பாடு அநேகருடைய கண்களுக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். பிகாஸ் ஐ ரீட் பைபிள் வித் தி ஐஸ் ஆஃப் நியூ கவர்னன்ட். புதிய உடன்படிக்கையின் கண்களோடு நான் வாசிக்கிறதுனால சில ரெவலேஷன்ஸ்லாம் இட் இஸ் அமேசிங்காக இருக்கும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் அற்புதத்தை கானா ஊர் கல்யாண வீட்டில் பண்ணுறார். த ஃபர்ஸ்ட் மிரக்கிள் ஆஃப் ஜீசஸ் டுக் பிளேஸ் இன் அ வெட்டிங் இன் கனா. கானா ஊர் கல்யாண வீட்டில் இயேசு கிறிஸ்து அற்புதம் பண்ணும்பொழுது இது நம்ம இந்த சர்மன்லாம் கோடிக்கணக்கான தடவை கேட்டோம். எல்லோரும் பிரசங்கம் பண்ணுவாங்க, எல்லா பாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. அப்புறம் 6 கற்சாடி எதை குறிக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வாட்டர் ஒயினாக மாறிச்சு, அதுக்கப்புறம் வாழ்க்கை அப்படி மாறும்னு சொல்லுவாங்க. அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் தாயார் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள்னு சொன்னதுனால அது ஒரு ரெவலேஷன் நம்ம பேசுவோம். இதெல்லாம் அஃப்கோர்ஸ் ஐ அக்ரி வித் ஆல் ஆஃப் தெம். ஆனால் ரீசெண்ட்லி ஐ கேம் டு நோ தட் இயேசு கிறிஸ்து அந்த கானா ஊர் கல்யாண வீட்டில் பண்ணது அற்புதத்திற்கும் மேலே, அதுக்கும் மேலே. இட் வாஸ் நாட் ஜஸ்ட் அ மிரக்கிள், இட் வாஸ் பியாண்ட் தட். இட் வாஸ் அ ரெஸ்டரேஷன். யார் ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணார்? அந்த கல்யாண வீட்டை ரெஸ்டோர் பண்ணாரா, இல்லை அந்த மாப்பிள்ளையும் பொண்ணையும் ரெஸ்டோர் பண்ணாரா, இல்லை அவங்க கூட சீஷர்களை ரெஸ்டோர் பண்ணாரா, அந்த பந்தியை ரெஸ்டோர் பண்ணாரா, வாழ்க்கையை ரெஸ்டோர் பண்ணாரா? இட் இஸ் பியாண்ட் தட். The miracle that Jesus performed in the wedding of Cana was a restoration. நல்லா கவனிங்க, on a place. ஒரு இடத்தை ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணுறாரு. இட்ஸ் நியூ, isn't it? நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் வெட்டிங்கை ரெஸ்டோர் பண்ணாரு, ஜாயை ரெஸ்டோர் பண்ணாரு, செலிப்ரேஷனை ரெஸ்டோர் பண்ணாரு, இதெல்லாம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்தை ரெஸ்டோர் பண்ணுறாரு. எப்படி பாஸ்டர்? ஓகே, ஆண்டவர் அற்புதம் செய்த அந்த இடத்தின் பெயர் கானா. கானா ஊரில் திராட்சரசம் குறைவுபடுகிறது. திராட்சரசத்தை சுவையுள்ளதாய் கொடுத்து குறைஞ்ச திராட்சரசத்தை அவர் பெருக பண்ணி அவர் அற்புதத்தை பண்ணுறார். இதுக்கும் ரெஸ்டரேஷனுக்கு என்ன பாஸ்டர் சம்பந்தம்? ஓகே, லெட்ஸ் கோ பேக் டு த ஹிஸ்ட்ரி. நம்ம இப்போ வரலாற்றுக்கு போவோம். எத்தனை பேருக்கு தெரியும், ஆண்டவர் முதல்ல உலகத்தை தண்ணீரால் அழிக்கிறாரு. அழிச்ச பின்பதாக நோவாவும் அவனுடைய குடும்பமும் உலகத்தில் எக்ஸிஸ்ட் ஆகுறாங்க ஃபர்ஸ்ட் டைம். அப்போ இவங்க எல்லாமே முதல் முறை பயிரிடுறாங்க. எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே நடக்குது. நெல்லாக இருக்கட்டும், எல்லா விதைகளை தானியங்களை இவங்க ஃபர்ஸ்ட் பயிரிடுறாங்க. இப்போ நோவா உலகத்திலேயே முதல் திராட்சை தோட்டத்தை நட்டினது யார் அப்படின்னா நோவா தான். நோவா முதல் திராட்சை தோட்டத்தை நட்டுறாரு.
அப்போ அந்த திராட்சை பழங்கள் வருகிறது. இப்போ அந்த திராட்சை பழங்களை நோவா வந்து அந்த திராட்சை பழங்கத்தை பருகிறாரு, சாப்பிட்றாரு. திராட்சை ரசத்தை குடிக்கிறாரு. ஒயின் தான் ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. ஸோ திராட்சை ரசத்தை குடித்த உடனே இன்டாக்சிகேட்டட் ஆயிடுறாரு, ஃபுல் போதை ஆயிடுறாரு, ஃபுல் மட்டை ஆயிடுறாரு ஆள். ஸோ நோவா திராட்சை ரசத்தை குடித்து போதையினால் கீழே விழுந்து கிடக்கிறான் தன்னுடைய டென்ட்டுக்குள்ளே, தன்னுடைய கூடாரத்துக்குள்ளே. இப்போ நோவா நிர்வாணமாக இருக்கிறான் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். நோவா வாஸ் நேக்கட் இன்சைட் த டென்ட். இப்போ நோவா நிர்வாணமாக அந்த டென்ட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது, நோவாவுக்கு 3 பிள்ளைகள் இல்லையா, ஷேம், காம், யாபேத். ஷேம், ஹாம், ஜாஃபெத். இந்த 3 பேரில் காம்ன்றவன், ஹாம், இவன் வந்து என்ன பண்ணுறான்னா கூடாரத்துக்குள்ளே வந்து தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்குறான். He saw the nudity, the nakedness of his father. பார்த்த உடனே he didn't cover his father's nakedness. ஆனால் he ran out of the tent and announced it publicly. வெளியே ஓடி போய் எல்லார்ட்டையும் சொல்கிறான், எங்கள் அப்பா வந்து நிர்வாணமாக இருக்கிறாரு, அப்படி இருக்கிறாரு இப்படி இருக்கிறான்னு சொன்னோடனே மற்ற 2 சகோதரர்களும் ஷேமும் யாபேத்தும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்பாவுடைய நிர்வாணத்தை மூடுவதற்காக கூடாரத்துக்குள்ளே பின்புறமாக, முன்புறமாக இல்லை பின்புறமாக நடக்கிறாங்க. இன்னும் இந்த ஸ்டோரி வாசிச்சிருப்பீங்க. ஸோ 2 பேரும் ஒரு பிளாங்கெட்டை கொண்டு வந்து தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடிவிட்டு they covered the nakedness of their father. நோவாவுடைய நிர்வாணத்தை மறைக்கிறார்கள். மறைத்து விட்டு வெளியே வந்துடுறாங்க. நோவாவுக்கு இப்போ போதை தெளியுது. நோவா போதை தெளிஞ்சு வெளியே வந்து ஃபஸ்ட்டு கேட்குறாரு, என்னை யார் ஃபஸ்ட்டு நிர்வாணமாகி பார்த்தா என்ன நடந்துச்சு? அப்போது சகோதரர்கள்லாம் சொல்கிறாங்க, பிள்ளைகள்லாம் சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் இப்படி வந்து திராட்சை ரசம் குடித்து போதையில் நீங்கள் நிர்வாணமாக படுத்துட்டீங்க. நீங்கள் நிர்வாணமாக படுக்கும்போது காம் வந்து பார்த்தா அவங்கள, ஹாம் சாயு பார்த்துட்டு வெளியே வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டான். அப்போ நோவாவுக்கு எல்லாமே விஷயம் தெரிய வருது. நோவா வந்து ரொம்ப கோபப்படுறாரு. கோவப்பட்டு வெளியே வந்து கால் ஹேம், காமை அழையுங்கள். காமம் கொண்டு வரப்படுறான். காமை வந்து நோவாவால் சபிக்க முடியல. ஏன்னா சொந்த பிள்ளை பார்த்தீங்களா, சொந்த பிள்ளை யாராலுமே சபிக்க முடியாது. God never curses you by the way. இப்போ வந்து என்ன பண்ணுறான், காம் என்னுடைய நிர்வாணத்தை நீ எல்லாருக்கும் அறிவித்தபடினால நான் உன்னை அல்ல உன்னுடைய மகனை சபிக்கிறேன்னு சொல்லி நோவா தன்னுடைய பேரப்பிள்ளை, தன்னுடைய குமாரன் காம், அவனுடைய குமாரன் கானா. இப்போ கானான நோவா சபிக்கிறான். என்ன சபிக்கிறான்? யூ வில் பி எ ஸ்லேவ் டு யுவர் பிரதர்ஸ். உன் சகோதரர்களுக்கு நீ அடிமையாக இருப்ப. அது மட்டுமல்ல, நீ என் நிர்வாணத்தை நீ எல்லாத்தையும் போய் சொன்னதுனால தேவன் உன்னை அடிமையாய் வைப்பார்னு சொல்லி அவனை சபிக்கிறான். இப்போ நல்லா கவனிங்க, கானான் என்கிற ஒரு பெயர், அதாவது நோவாவுடைய பேரன் கானான் என்கிற ஒரு நபர் திராட்சரசத்தின், அதாவது ஒயின்னால, திராட்சரசத்தினால சபிக்கப்படுறான். ஆனால் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது நோவாவிலும் பெரியவர். அந்த நோவா திராட்சரசத்தினால கானானை சபித்தான். ஆனால் புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கையில் கிருபையின் வடிவமான த ஃபார்ம் ஆஃப் கிரேஸ் இஸ் ஜீசஸ். இயேசு வந்து அதே கானாவை, அந்த கானானில் இருக்கிற அந்த கானாவை திராட்சரசத்தினால மறுசீரமைப்பு பண்ணுறார். He restored Cana. In the old covenant, in the Old Testament, Cana was cursed by wine. In the new covenant, in the New Testament, Cana was restored by wine. என்ன ஒரு அற்புதமான ஆண்டவர்ல. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், எத்தனை பேர் நீங்கள் கானானுக்காக ஜெபிச்சிங்க? ஆண்டவரே கானானை ஆசீர்வதிப்பீராக. இல்லை எத்தனை தீர்க்கதரிசிகள் மன்றாடினாங்க? எத்தனை பேர் உபவாசம் இருந்தாங்க? கானானை எப்படியாவது ரெஸ்டோர் பண்ணுங்க ஆண்டவரே. ஒன்றும் கிடையாது. ஒரு நிலங்க, சாதாரண ஒரு நிலம். அந்த நிலத்தை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கே பரலோகம் மறக்கலைங்க. ஆண்டவர் வந்து ஃபஸ்ட்டு முதல் எது கர்ஸ் ஆக, புதிய பூமி உண்டானதுக்கப்புறம் எது முதல்ல கர்ஸ் ஆச்சு? கானான். அதை ஃபஸ்ட்டு ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மிரக்கலை அங்கேயே பண்ணுறார். ஸோ நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறது, God does not need your permission to restore you, and restoration is not your choice. Restoration is God's choice. ரெஸ்டரேஷன், மறுசீரமைப்பு தேவனுடைய தீர்மானம். அதான் பாருங்க, சுவிசேஷம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. இதை குறித்து நான் இன்னொரு வெளிப்பாடு நான் உங்களுக்கு அடுத்து இது சொல்கிறேன். அமேசிங் ரெவலேஷன் that is also. Due to wine, Cana was cursed. And in the new covenant, due to wine, Cana is blessed.
I want to tell you, எந்த இடத்துல நீங்கள் எந்த காரணத்தினால நீங்கள் தோற்றீர்களோ, எந்த காரணத்தினால நீங்கள் சபிக்கப்பட்டீர்களோ, அதே காரணத்தை God will use the same reason to bless you and restore you again. Thank you so much for watching. Thank you so much for connecting. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியத்தையும் உங்கள் சபையும் ஆசீர்வதிப்பாராக.